வெல்கம் டு எஸ்எஸ்பிசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் ஹெட்செட்டை பற்றி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிகர் பிராண்ட்லேருந்து அபெக்ஸ் S1. இதோட ரிவ்யூஸ்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறப்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதே போல் கஸ்டமர் ரிவ்யூஸும் நல்லா இருந்தது. ஸோ அதனால் உடனே வாங்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போட்டுட்ருக்கேன். வாங்க இதோட ஓவர் வியூஸை பற்றி பார்க்கலாம். ஒரு ஷார்ட் வியூஸ், என்னென்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பாக்ஸில் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலரில் வாங்கியிருக்கோம். அந்த பிளாக் கலர் வியூஸ்க்கான இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாடல் நம்பர் அபெக்ஸ் S1 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் லப்பர் டிசைன் அந்த கேஸ்க்காக கொடுத்துருக்காங்க. 100 hours எக்ஸ்டெண்டட் ப்ளே பேக் டைம் இருக்குன்றிருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரில. டியூல் கனெக்டிவிட்டி, ரேபிட் பேரிங் அப்படிலாம் இருக்குன்றிருக்காங்க. இது மாடல் நம்பர். ஓகேங்களா. இதில் இன்னொரு விஷயம், ஆனால் இதை பார்த்த வரைக்கும், இதை நம்ம கூகுளில் ரிவ்யூஸ் பார்க்குற வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லோரும் வந்து சவுண்ட் குவாலிட்டிலேருந்து எல்லாம் பெட்டர்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பாருங்கள், அதோட மாடல் நம்பர், நேம், கியர், மேனுஃபேக்சரிங், அதுமா அதுக்கான லோகோஸ் மேக் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆர்ஜின் வந்து சைனா தான். இதோட எம்ஆர்பி மட்டுமே 7000 போட்டிருக்காங்க. இப்போ ஆஃபரில் வந்து வெறும் 800 போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 799 ப்ளஸ் காயின்ஸ் இருந்ததுன்னா ஒரு 100 800 போகுது. ஓகேங்களா. வாங்க இதோட அன்பாக்சிங்கை பார்ப்போம். இதை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதோட எப்படி யூசர் மேனுவல் மாதிரி இது ஓப்பன் ஆகும். அது இப்போல்லாம் புக்லெட் கொடுக்குறதில்ல போல இருக்குது. இதே போல் யூசர் மேனுவலாக கொடுத்துட்றாங்க. இதை ஸ்கேன் பண்ணி யூசர் மேனுவல் நம்ம படிச்சுக்கணுன்ற மாதிரி இருக்கும். எங்கடா யூனிட்டை காணா. யூனிட் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா, இது அந்த மைக்கில் இருந்தால் பேசிகிட்ருக்கோம். கிளியராக இருக்கான்றது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சவுண்ட் சிஸ்டம்லாம் ஓகே, பக்காவாக இருக்குது. அழகாக பாருங்கள், சென்டரில் வந்து கண்ணாடி டிசைன்ஸு, ஏதோ ஒரு சின்ன ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள். கண்ணாடி பெட்டிக்குள்ளார வச்ச ஒரு பொருள் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. தனியாக அன்பாக்சிங் பண்ணுறதுல பாக்ஸில் இருக்கிறத தவிர எடுக்க முடியல. ஒன்றும் இல்லை, இதில் வந்து யூஎஸ்பி கேபிளும் அந்த இயர் டிப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இருங்க நான் எடுத்தே காமிக்கிறேன். தமிழ்நாட்டிலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல் தான் இந்த பிராண்டை கவர் பண்ணிருக்கோம். ஐ மீன் இந்த அபெக்ஸ் S1 கவர் பண்ண ஒரே யூடியூப் சேனல் நம்மளது மட்டுமே. இதில் வந்து ஸ்மாலு, மீடியம் மட்டும் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து லார்ஜ் அதிலே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. USB-C டைப்பு. டிவைஸ் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் 2 பீஸ்.
பார்த்தீங்களா அழகாக எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குட்டு. ரொம்ப இவ்வளோ சின்ன இதுலேருந்தா இவ்வளோ சவுண்டு வருதுன்றது பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது சேம் டைம் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு டிவைஸ் வாங்கினேன் ட்ரூக் பிராண்ட்லேருந்து. அதை கம்பேர் பண்ணுறப்போ இது எவ்வளோ பெட்டர் பாருங்கள். அது திறந்தோடனே கேஸை திறந்தோடனே அந்த லைட் ஏரியா ஆரம்பிச்சு. ஃபாஸ்ட் பேரிங், இன்னுமே ஃபாஸ்ட் பேரிங், டிஸ்கனெக்டிவிட்டி அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் ஊஃபர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் கேஸோட ஓவர்வியூ இது. ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸ் இதில் வந்து அந்த உள்ளார இருக்க 2 ஏர்பாட்ஸும் தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஒயர்லெஸ் ஹெட்செட் இருக்குல்ல, அது தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒன்றுமே கிடையாது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சி டைப் சார்ஜர். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிராண்டு ட்ரிகர். அது ஆக்சுவலாக எப்படி ஸ்பெல் பண்ணணும்னு தெரில, டிஆர்ஏ ட்ரைகர்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுன மாதிரி சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் டு எஸ்எஸ்பிசி. இதோட மேனுவல் இப்போ வீடியோட எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஏ டிப்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருங்க, சார்ஜிங் கேபிள், மேனுவல் எல்லாமே இருக்குது. 5.3 இது பவர் ஆகுது, ப்ளூடூத்து. பவர் ஆன் அந்த லிட்டை திறந்தாலே கனெக்ட் ஆகிடும், பவர் ஆன் ஆகிடும், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூசர் மேனுவல்ஸ். ஒரு டைம் வந்து ஆன் ஆஃப் எல்லா டச் மாதிரி தான். ஒரு டைம் டச் பண்ணிங்கன்னா கால் அட்டன் ஆகும், 2 டைம் டச் பண்ணிங்கன்னா கால் கட் ஆகும்.